தனியார் நிறுவனங்களில் கன்னடருக்கே முன்னுரிமை, சித்தராமையா அதிரடி. கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தேர்தலின் போது கர்நாடகாவில் உள்ள தனியார் நிறுவனங்களில் மேலாண்மை சார்ந்த வேலைகளில் 50%, மற்ற வேலைகளில் 75% உள்ளூர் மக்களுக்கு இடம் அளிக்கப்படும். சி மற்றும் டி கிரேட் தனியார் வேலைகளில் 100% கன்னடர்களுக்கு மட்டுமே வேலை உறுதி செய்யப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்தது. இத்தகைய இடஒதுக்கீட்டு முறையிலான வேலைகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கர்நாடகாவில் பிறந்திருக்க வேண்டும், கன்னடத்தை ஒரு மொழியாக மேல்நிலைப் பள்ளியில் படித்திருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்த இடஒதுக்கீடு முறையை உறுதி செய்யும் வகையில் கர்நாடக அரசு புதிய மசோதா உருவாக்கியுள்ளது. அதற்கு மாநில அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்துவிட்டது. நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். புதிய சட்டம் அமலுக்கு வந்தால் வெளிமாநில மக்கள் பாதிக்கப்படுவர். இருப்பினும் இந்த மசோதாவை கன்னட மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கின்றனர். கன்னடர்களுக்கு முன்னுரிமை அளிக்காத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என புதிய மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. விதிகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு 10,000 முதல் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும். அதன் பிறகு புதிய விதிகளை பின்பற்றும் வரை ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் வசூலிக்கப்படும். இதுகுறித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியதாவது: கர்நாடகாவில் கன்னடர்கள் வேலை பறிக்கப்படுவதை தவிர்ப்பதும், தாய்நாட்டில் கன்னடர்களின் வாழ்வை உறுதி செய்வதுமே எங்கள் அரசின் கொள்கை என முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். கர்நாடக அரசின் இந்த முடிவுக்கு தனியார் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஸ்வர்ணா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் VSV பிரசாத் கூறியதாவது: கர்நாடகாவில் பணியாளர்கள் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. பலர் வேலை செய்ய விரும்பாததால் திறமையான தொழிலாளிகள் கிடைப்பது மிகவும் கடினமாகி வருகிறது. அரசின் முடிவால் கர்நாடகாவின் உள்கட்டமைப்பு திட்டங்கள் பாதிப்பு அடையும். தனியார் நிறுவனங்களுக்கு அரசு நிர்பந்தம் விதித்தால் தொழிற்சாலைகளும் மூடப்படும். வேலை வாய்ப்புகளில் கன்னடர்களுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே எனது கருத்து. ஆனாலும் தொழிலாளர்கள் கிடைக்காததால் பிற மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். கர்நாடகாவில் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப முடிவுகளை அரசு எடுக்க வேண்டும் என தொழிலதிபர் பிரசாத் கூறினார்.